பொய் பேசாத ஒரு ஆன்மீகவாதியின் வீட்டில்தான் சாப்பிடுவேன் என்று விரதம் கொண்ட ஒரு சன்னியாசி 3 குழந்தைகள், ஆண் குழந்தைகள், 5 கோடி ரூபாய் சொத்து, 60 வயது ஆன ஒருவருடைய வீட்டுக்கு செல்கிறார். அவர் நல்ல வசதி படைத்தவர். அந்த வீட்டிற்கு சென்று அவர் உண்மையை பேசுகிறாரா என்று அறிந்து கொள்வதற்காக அவரிடம் கேட்கிறார். முதல் கேள்வி, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்கிறார். எனக்கு 1 குழந்தை தான் என்கிறார். அவருக்கு 3 குழந்தை என்றெல்லாம் கேள்விப்பட்டேன் என்று சொல்ல, ஏனையா பொய் சொல்கிறீர், உங்களுக்கு 3 குழந்தைகள் என்று கேள்விப்பட்டேன் என்று சொல்ல, இல்லையா 3 குழந்தைகள் தான், ஆனால் எனக்குன்னு உள்ள குழந்தைகள் 1 தான், மீதி 2 நான் செய்த பாவத்திற்காக பிறந்த குழந்தைகள், இதோ பாருங்கள் என்று சொல்லி மூத்த பையனை கூப்பிடுகிறார். அவன், சீக்கிரம் போய் சேர மாட்டியா, இருந்துக்கிட்டு எங்கள் கழுத்தெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கே என்று திட்ட அமைதியானார். அடுத்த குழந்தையை கூப்பிடுகிறார், அடுத்த பையனை கூப்பிடுகிறார். அவன், என்ன இது, வயசான காலத்தில் நீயும் படிக்கூட மாட்டாங்க, நீயும் சும்மா இருக்க மாட்டாங்க, செத்தனாமல் இருப்பா, எனக்கு இங்கே வேறு வேலை இருக்குது என்று சொல்லுகிறார். இவர் 2வது பையன். அவனும் அவரை உதாசீனப்படுத்துகிறார். 3வது பையனை கூப்பிடுகிறார். அவன் ஓடி வந்து, அப்போ அவங்களுக்கு என்ன வேணும் என்று பணி விலகி செய்கிறான். பார்த்தீர்களா, இதில் என் மகன் யார், அந்த 3வது பையன்தான் எனக்கு மகன், மீதியெல்லாம் நான் செய்த பாவத்திற்காக பிறந்த ஒரு ஜீவன்கள் என்று சொல்லி அவர் துறவி ஆச்சரியப்பட்டார். சரி, உங்களுக்கு 5 கோடி சொத்து இருக்கிறது என்று சொன்னார்களே, உங்களுக்கு எவ்வளவு சொத்து உண்மையில் இருக்கிறது என்று கேட்டார். உடனே இவர், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா தான் சொத்து இருக்கிறது என்றார். 5 கோடி என்று சொன்னார்களே இவங்க ஆச்சரியத்துடன் கேட்க, இதிலும் ஏதோ உண்மை இருக்கும் என்று கருதி, அப்போது அவர் சொல்கிறார், 5 கோடி சொத்து என் பேரில் இருப்பது என்னமோ உண்மைதான், நான் இறந்த பிறகு இந்த 5 கோடி சொத்தும் என்னோட வரப்போகிறது, கையில் கிடக்க மோதிரத்தை கூட கையோடு கட் பண்ணிட்டு தான் என்னை புதைப்பாங்க, எதுவும் எனக்கு கூட வரப்போவதில்லை. ஆனால் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சில புண்ணிய காரியங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு செய்திருக்கிறேன். அந்த 5 லட்சம் தான் என்னுடைய சொத்து, அவை தான் நான் இறந்த பிறகு என்னோடு கூட வருகின்றது, ஆகவே அது மட்டும்தான் என்று சொத்து என்று சொல்ல, சன்னியாசி ஆச்சரியப்பட்டு, சரி 3வது கதையும் கேட்டுவிடும் என்று சொல்லி, உங்களுக்கு வயது என்ன என்று கேட்க, எனக்கு 4.25 வயது ஆகிறது என்று சொல்ல, 4.25 வருஷம் வயது என்று சொல்ல, திரும்பவும் ஆச்சரியத்தோடு கேட்கிறார், உங்களுக்கு 60 வயசு என்று சொன்னார்களே, 4.25 வயசு என்று சொல்கிறேன் என்று சிரித்து கொண்டு கேட்க, ஐயா வயது என்னமோ 60 ஆகிவிட்டது, நாட்கள் ஓடி, ஆனால் நான் இதுவரைக்கு இறைவனை பூஜித்து அவனை நினைத்த நாட்கள் என்னமோ 4.5 நாட்கள் தான், ஆகவே தான் எனக்கு 4.5 வயது என்று சொன்னேன் என்றார். முனிவர் அப்படியே அவர் காலில் விழுந்தார். அந்த சன்னியாசி இதெல்லாம் உண்மை என்று அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு தான் வந்த வழியே திரும்பினார். நன்றி, வணக்கம்.